ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக கூட்டாக பிரார்த்தனை செய்வதிலே நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய பாபாவினுடைய வாழ்த்துக்களாலும் என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் இவ்விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு உங்களோடு ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாயி சொந்தங்களே, நாம் சாயினுடைய பக்தர்களாகவும் அவருடைய சொந்தங்களாகவும் இருப்பதிலே நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நாள் நான் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து தாம்பரம், அருகில் உள்ள தாம்பரம் வரை செல்வதற்காக நான் முயற்சியை மேற்கொண்டேன். அப்பொழுது என்னுடைய வாகனம், அதாவது மகிழுந்து கார் கொஞ்சம் பழுதாக இருந்தது. டூ வீலரில் செல்வதற்கு, எனக்கு இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு அப்பொழுது எனக்கு இயலவில்லை. ஆனாலும் கூட ஒரு பேருந்து நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு எதிரிலே தான் இருக்கிறது. அதிலே நான் ஏறி சென்றேன். அப்பொழுது பயணம் செய்கின்ற பொழுது என்னிடத்தில் நான் புறப்படும் பொழுது சில்லறையாக எடுத்துக்கொள்ள நான் மறந்து விட்டேன். என்னிடத்தில் இருப்பது எல்லாமே 100 ரூபாய் நோட்டுகள் தான். பாருங்கள், பாபாவுடைய பிள்ளையாக இருந்தால் காப்பாற்றப்படுவார்கள் என்பது நிச்சயம். நான் கண்டக்டரத்தில் சில்லறை கொடுப்பதற்கு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரி வந்தார். வந்து, சாய்ராம், சில்லறை என்கிட்ட இருக்குது, வாங்கிக்கங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அந்த 8 ரூபாயோ 10 ரூபாயோ அதை தந்து உதவினார்கள். இது பாபாவை வந்து உதவியது போல இருந்தது. சில்லறை நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். மறந்துவிட்டதன் காரணமாக அந்த நேரத்திலே பாபாவே நமக்கு உதவினார். இரண்டாவது உதாரணம், நான் என்னுடைய பணியாளரை வங்கிக்கு ஒரு வேலையாக அனுப்பியிருந்தேன். 2 மணி ஆகிவிட்டது. இன்றைக்கு முடியாது, நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஏதோ நிமித்தமாக நானும் அங்கே அந்த நேரத்தில் செல்ல வேண்டியிருந்தது. நான் அப்பொழுது வங்கியினுடைய படிக்கட்டில் ஏறி சென்றேன். எதிரில் என்னுடைய சிப்பந்தி வந்தார். நேரமாகிவிட்டது, ஆகையினால இது முடியவில்லை, வேலை முடியவில்லை என்று சொன்னார். நான் மேலே ஏறி சென்றேன். 2 படி மேலே ஏறி சென்று உள்ளே சென்றேன். அப்பொழுது ஒரு அம்மையார், அங்கு வேலை செய்கின்ற ஒரு அம்மையார் வந்து, சாய்ராம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா, இந்த வேலைக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், அது மணியாகிவிட்டது என்று சொன்னார்கள், ஆகவே இதை முடிப்பதற்காக என்னால் இயலவில்லை என்று சொன்னேன். சாய்ராம், நான் முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லி முடித்து கொடுத்தார். என்னை உங்களுக்கு தெரியுமா என்று நான் கேட்டேன். அதுவரை நான் அவரை அறிந்ததில்லை. அவர் சொன்னார், அப்பா, நேற்று தான் நான் வந்திருந்தேன் கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு, நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, பாபாவே எங்களுக்கு வந்து நேரம் வந்தது மாதிரி இருந்தது, ஆகையினால உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறது என்னுடைய கடமை அப்படி சொல்லி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம், அதாவது நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் கீழே, பாபாவுக்காக ஒரு ஸ்டிக்கர் அழகாக சின்னதாக, ரொம்ப சின்ன வேலை தான் அது. மறுநாள் வியாழக்கிழமை, புதன்கிழமை ஒரு ஸ்டிக்கர் கடைக்கு போயிருந்தா அந்த நபர் சொன்னார், இன்றைக்கு முடியாதுங்க, ரொம்ப வேலையாக இருக்குது, நிறைய வண்டிகள் இருக்குது, இந்த வண்டிக்கெல்லாம் ஒட்ட வேண்டியிருக்குதுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு, முடியாது போல் தருது, பாபா வந்து அடுத்த வாரம் தான் இந்த வேலையை செய்ய சொல்கிறார் போல்னு சொல்லிட்டு படி விட்டு இறங்கினேன். இறங்கினா அந்த கவுண்டர் இருந்து ஒரு தலை மேலே வந்தது. வந்துட்டு, சாய்ராம் இங்கே வாங்க அப்படின்னாரு. வாங்க சாய்ராம் அப்படின்னாரு. என்ன சாய்ராம் அப்படின்னா, அது தெரியாது எனக்கு, அவர் ஆள் தெரியாது. அவர் சொன்னார், கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சின்ன ஸ்டிக்கர் தான், சின்ன வேலை தான், சின்ன சின்ன விஷயம்தான். ஆனாலும் கூட பாபா வந்து எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த வேலையை இப்போ முடிக்கணும், இந்த பையனுக்கு நாளைக்கு அடுத்த வாரம் போனாக்கா இவனுக்கு நேரம் இருக்காது, திருப்பி அதை விட்டுடுவான், இப்பயே முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாபா முடிச்சு கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னார், அந்த தம்பி, அப்பா நான் உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு உடனே அதை பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டார் கையில். கொடுத்துட்டு எவ்வளோப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பணம் தேவையில்லை, வேலை முடியாதுன்னு சொன்ன இடத்துல பணம் தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சு கொடுக்குறாரு உடனே. என்ன விஷயம்பான்னு கேட்டேன். போன வாரம் நான் வந்திருந்தேன் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு. வந்த பொழுது நான் வந்து பிரசாதம் வாங்காமல் வெளியே வந்துட்டேன். பிரசாதம் வாங்காமல் நான் வந்ததை நீங்கள் பார்த்துட்டு
சாய்ராம் வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்டீங்க, பிரசாதம் வாங்காமல் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரசாதம் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணீங்க. முயற்சி பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் பிரசாதம் காலி ஆயிடுச்சு. உடனே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து எனக்கு 2 பிஸ்கட் கொடுத்தீங்க. எவ்வளோ விஷயம் நல்லா இருந்தது. நான் அந்த நேரத்தில் பிரசாதம் இல்லையே நம்ம வாங்கும்போது இவர் கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறாரு, அந்த நேரத்தில் பிரசாதம் காலி ஆயிடுச்சேன்னு நினச்சேன். அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு மனசு நிறைவாக இருந்தது. ஆகினால நீங்கள் கேட்குற இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்கலன்னா பாபாவுக்கு செஞ்ச தொண்டாக அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மாதிரி இன்னொரு விஷயம், நான் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தீநகர் வரையும் போகணும். ரயில் நிலையத்துக்கு வந்துட்டேன். ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் நான் தரணும். அதுக்காகத்தான் நான் முயற்சி மேற்கொண்டுறேன். தீநகர் போய் தரணும். கரெக்டாக 5000 ரூபாய் நான் எடுத்துட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் இல்லை, சில்லறை எடுத்து வரல. அப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, முழிக்கிறேன். வண்டலூர்லேருந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். திருப்பி நான் போயிட்டு வரேன்னாக்கா அங்கே சொன்ன நேரம் தவறிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முட்டாத்தனம் பண்ணிட்டோம். பாபாவுடைய பிள்ளையாக இருந்து நம்ம ஞாபகம் இல்லாமல் போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். திரும்பி என்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்துகிற இடத்துல நிறுத்திட்டு யோசனை பண்ணுறேன். இதுலேருந்து 100 ரூபா எடுத்தோம்னா அவருக்கு 4900 ரூபாய் ஆகிடும், 100 ரூபா குறைச்சல் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி முடிச்சுட்டு வந்தால் பாருங்கள், எனக்கு என்ன தேவையோ அந்த 100 ரூபா தேவைப்படுது இல்லையா, அந்த 100 ரூபா கீழே கிடக்குதுங்க. அந்த 100 ரூபா எடுத்து, இது யாரோடு தெரியலையே, நம்ம இதை வேற யாரோ வச்சுட்டு போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி சுத்தம் பார்க்குறேன். ஒரு ஆள் கூட கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிஸியான இருக்கிற இடம். எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க, எங்கேயோ போகிறாங்க. நான் வச்சுட்டு நிற்கிறேன், 100 ரூபா வச்சுட்டு அப்படி நிற்கிறேன். சில நேரங்களில் யாராவது காணாமல் போச்சுனாக்கா போட்டுட்டாங்கன்னா கேட்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயை வச்சுட்டு நிற்கிறேன். யாருமே என்னை கேட்கல. பாபாவே கொடுத்தாரு அந்த 100 ரூபாயை. அதை வச்சு நான் வந்தேன். எவ்வளோ விஷயம். ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாபானுடைய பிள்ளையாக இருப்போம், என்றென்றைக்கும் அவருடைய பாதம் பணிவோம். நம்முடைய பாதை நல்ல பாதையாக, நேரான பாதையாக, சீரான பாதையாக, செம்மையான பாதையாக, மகிழ்ச்சியான பாதையாக, மேலான பாதையாக, மேன்மேலும் வளரக்கூடிய பாதையாக நம்முடைய பாதை அமையும். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். நீங்கள் இந்த விதமான சாய்நாதருடைய தகவல்களை, பிரார்த்தனைகளை அறிந்து நல்ல விதமாக பாபாவினுடைய கதைகளும் பாபாவினுடைய இந்த மிராக்கல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் பாபாவினுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக இதை விரும்புங்கள், இதை லைக் செய்யுங்கள், இதை ஃபார்வர்டு செய்யுங்கள், இதை கமெண்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இன்றைக்கு விடைபெறுகிறேன். நாளைக்கு உங்களை சந்திப்பேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.